الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال رب بما أنعمت علي فلن أكون ظهيرا للمجرمين. صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் மூசா உறுதியாக கூறினார், என் இறைவா, நீ என் மீது அருளிய இந்த உபகாரத்திற்காக இனி ஒருபோதும் நான் குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன். அல்லாஹ் உண்மையே கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இபாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் கஸஸ் எனப்படும் 28வது அத்தியாயத்தின் 17வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதலை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குரான் ஷரீஃபிலே மிக அதிகமாக விவரிக்கப்பட்ட ஒரு இறை தூதர். காரணம் மிக தெளிவானது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சமுதாயங்களுக்கு மத்தியிலே நபியாக அனுப்பப்பட்டவர். ஒரு பக்கம் இறை நிராகரிப்பாளர்கள், இன்னொரு பக்கம் பாரம்பரியமான முஸ்லிம்கள், இன்னொரு பக்கம் சமகாலத்தில் வாழ்ந்து வந்திருந்த முஸ்லிம்கள். இப்படியாக 3 சமுதாயங்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டவர். அவருடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியான பல சமுதாயங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழு வாலிபத்தை அடைந்து முழு வளர்ச்சி அடைந்த சமயத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவருக்கு பிரத்யேகமான ஞானத்தையும் நுண்ணறிவையும் கொடுத்ததாக இந்த வசனத்துக்கு முன்னால் இடம்பெறுகிற வசனங்களில் சொல்லுகிறான். ஒரு நாள் அவர் நகரத்துக்குள்ளே நுழைகிறார். அப்படி நுழைகிற சமயத்தில் தன் சொந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவனும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருவனும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஊருக்குள்ளே நுழைகிறாருன்னு சொன்னால், அப்போ அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? அவர் எகிப்து தேசத்தில் தான் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோன்மைக்கார அரசனுடைய மாளிகையில் தான் வளர்ந்தார். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் சில நுட்பமான காரணங்களின் அடிப்படையில் அவர் ஊரை விட்டு வெளியே போயிட்டார். இதெல்லாம் இந்த சூரத்துல் கஸஸ் என்கிற 28வது அத்தியாயத்தில் அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றான். அந்த மாதிரி பல காலங்கள் வெளியே இருந்து விட்டு மூசா நபி ஊருக்குள் வருகிற பொழுது தான் இந்த சம்பவம் நடக்குது. முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவனும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருவனும் தர்க்கித்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த வாக்குவாதம் முற்றி போய் சண்டை அடிதடியில் இறங்குகிறார்கள். அந்த சமயத்தில் மூசா நபி அங்கே வருகிற பொழுது அந்த மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, என்னை கொல்றதுக்கு இவன் முயற்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது மூசா நபி வந்தார், பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டார். ஒரு கட்டத்தில் கோபாவேசத்தில் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவனுடைய முகத்தில் ஓங்கி அடித்து குத்தினார். குத்தின ஸ்பாட்லேயே அவன் இறந்து போயிட்டான்.
இந்த வசனத்துக்கு முன்னாடி இடம்பெறுகிற வசனங்களில் அந்த செய்திகள் தான் இடம்பெறுகிறது. எதிர்பாராத விதமாக மூசா நபியினுடைய தாக்குதலுக்கு ஆளான மனுஷன் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டான். அந்த சமயத்தில் தான் மூசா நபி சில செய்திகளை சொல்லுகிறார். அதைத்தான் இந்த வசனங்கள் அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான். அது எப்படி அந்த செய்திகள் வருகிறது? ஃபவகஸஉ மூசா, மூசா நபி அவனை தாக்கினார். ஃபகலா அலைஹி, அவனுடைய கதையை அப்பொழுதே முடித்து விட்டார். இப்போ மூசா நபி சொல்கிறார், கால ஹாதிஹி மின் அமலி ஷைத்தான், இது என் தரப்பிலிருந்து ஏற்பட்ட குற்றமல்ல, ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஏற்பட்ட செயல். அனாவசியமாக ஒரு உயிர் பலியாயிருச்சு. அதை குறித்து மூசா நபி சொல்கிறார், இது ஷைத்தானின் மூலமாக ஏற்பட்ட செயல். இன்னஹு அதுவும் முதில்லும் முபீன், இந்த ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடியவன், விரோதி, பகிரங்கமாக வழிகெடுக்கக்கூடியவனும் மனிதகுலத்திற்கு மிக எதிரியுமாவான் என்று சொல்லிவிட்டு, கால ரப்பி இன்னி லலம்து நஃப்சி, இறைவா எனக்கு நானே அநீதி இழைத்து கொண்டு விட்டேன், கொடுமை இழைத்து கொண்டு விட்டேன், ஃபகஃபிர்லி, என்னை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். என்னை அறியாமல் இந்த தவறு ஷைத்தானின் தூண்டுதலால் ஏற்பட்டு விட்டது. நான் பர்பஸாக இந்த மனுஷனை கொல்லணும்னு நினைக்கல, மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவனை கொல்லணும்னு நினைக்கல, ஷைத்தானின் தூண்டுதலால் நடந்து விட்டது. ஒரு கோபாவேசத்தில், உணர்ச்சி வேஷத்தில் செய்து விட்டேன். சொந்த சமுதாயத்திற்கு சப்போர்ட்டு அப்படிங்கிற அடிப்படையில் அவனுக்கு உதவி செய்ய போய் இப்படி நடந்து விட்டது, என்னை மன்னித்து விடு. ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பை வழங்கிவிட்டான். இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அவன் கருணை மிக்கவன், மன்னிப்பாளன் என்று இதற்கு முன்னால் இடம்பெறுகிற 15, 16வது வசனங்கள் எல்லாம் இந்த செய்தி இடம்பெறுது. அதை சொல்லிட்டு தான் தகவல் சொல்கிறார். கால மூசா நபி சொன்னார், ரப்பி பிமா அன்அம்த அலைய, நீ என் மீது புரிந்த நியாமத் உபகாரத்திற்காக, ஃபலன் அகூன லஹீரன் லில் முஜ்ரிமீன், இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு நான் பக்கபலமாக துணையாக இருக்க மாட்டேன் என்று ஒரு வாக்குமூலத்தை சொல்கிறார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சபதம் என்ன சபதம்? இனிமேல் குற்றவாளிகளுக்கு ஒருபோதும் நான் உதவியாளனாக இருக்க போகிறதில்லை. யாரை குறித்து சொல்கிறாரு? சொந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு அவனுடைய தூண்டுதல், இனவாதத்தின் அடிப்படையில், மூசாவே நான் உன் சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட்டுக்கு வா என்று சொல்லி கூப்பிட்டு அனாவசியமாக மூசா நபியை ஒரு கொலையில் கொண்டு போய் முடிச்சிருச்சார். சொந்த சமுதாயத்தை சேர்ந்த முஸ்லிம். இப்போ என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் ஒரு இன உணர்வின் அடிப்படையில் சப்போர்ட் பண்ண போய் இந்த தப்பு நடந்துருச்சு. அதனால தான் தான் சொந்த சமுதாய மகனை, சகோதரனை குற்றவாளி என்று சொல்லுகிறார். ஒரு கொலை நடப்பதற்கு சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவனே காரணமாயிட்டான். இனிமேல் இந்த குற்றவாளிகளுக்கு நான் உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சபதம் ரொம்ப அர்த்தம் நிறைஞ்சது. இதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் இனிமேல் எந்த ஒரு குற்றவாளிக்கும் உதவி செய்ய போகிறதில்லை அப்படிங்கிறது மட்டுமல்ல, உலகத்தில் அநியாயம், அடக்குமுறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரிவினருக்கு தனது உதவி ஒத்தாசைகள் இனி ஒருபோதும் இருக்காது. அந்த ஆளுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எவன் இனி கொடுமை செய்தாலும் சரி அவனுக்கெல்லாம் நான் பக்கபலமாக இருக்க மாட்டேன். ஏன்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்கிற ஒரு கொடுமைக்கார ஆட்சி அமைப்போடு அவர் வச்சிருந்த தொடர்பை முறித்து கொள்வதற்கான சபதமாகத்தான் இது இருக்கிறது. பல குரான் முஃபஸ்ஸிர்கள், திருக்குரான் விரிவுரையாளர்கள் இந்த கருத்தை தான் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. இவர் சொன்ன இந்த வாக்கு மூலம் சம்பந்தப்பட்ட கொலைக்கு காரணமாக இருந்த தன் சமுதாயத்தை சேர்ந்த அந்த மனிதன் மட்டுமல்ல, அங்கே நடக்கக்கூடிய எந்த கொடுமைக்கும் இனிமேல் நான் பக்கபலமாக இருக்க மாட்டேன். மூசா நபி ஃபிரௌனுடைய ஆட்சி அமைப்போடு வச்சிருந்த அந்த தொடர்பை முற்றிலுமாக கட் பண்ணிடுறேன் என்று தான் சொல்லுகிறார். காரணம் என்னன்னாக்கா, அது ஒரு அடக்குமுறை ஆட்சியாக இருந்துச்சு. ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளன் அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் குஃப்ருங்கிற இறை மறுப்பை தான் உருவாக்கி வச்சுருந்தான். மக்கள் மத்தியில், குடிமக்களுக்கு மத்தியில்
சிந்தனை என்ன, கொள்கை என்னன்னு பார்த்தானாக்கா அல்லாஹ்வை மறுக்கிறது. எந்த வகையில் அல்லாஹ்வை மறுக்கிறதுன்னு சொன்னாக்கா, உங்களுக்கெல்லாம் கடவுள் நான் தான், நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை வணக்கமும் மரியாதையும் கட்டுப்பாடும் கீழ்ப்படிதலும் எல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்கணும், என்னை விடுத்து உங்களுக்கு வேறொரு கடவுள் இல்லை. இப்படித்தான் ஃபிரௌன் என்கிற கொடுமைக்கார ஆட்சியாளன் தன்னுடைய குடிமக்களை குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்து வச்சுருந்தான். இந்த தீமையான அநீதியான ஆட்சியானுடைய ஒரு ஒத்துழைப்பானாக இருந்துக்கிட்டு அந்த கொடுமைக்கார ஆட்சியை வலிமைப்படுத்துறது, அந்த கொடுமைக்கார ஆட்சிக்கு தன்னுடைய உதவியின் மூலமாக தன்னுடைய சப்போர்ட்டின் மூலமாக சக்திப்படுத்துறது, அடிப்படையில் இஸ்லாமிய உணர்வு இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு சரியானதில்லை அப்படிங்கிறதை மூசா நபி சரியாக புரிந்து வச்சிருந்தார். நான் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் எந்த காலத்திலையும் கொடுமைக்கார ஆட்சிக்கு சப்போர்ட்டராக இருக்கக்கூடாது. மோமினாக இருக்கக்கூடியவன் இந்த மாதிரியான அக்கிரமங்கள் செய்கிறதிலிருந்து முழுக்க விலகி இருக்கணும் அப்படிங்கிறது மூசா நபியினுடைய இந்த சபதத்தை அறிஞர்கள் எல்லோரும் பொதுவான ஆதாரமாக சொல்கிறாங்க. முஸ்லீம் கொடுமையாளனுக்கு சப்போர்ட்டராக இருக்கலாமா? எந்த காரணத்துக்கும் இருக்க முடியாது. மூசா நபியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு குர்ஆனுடைய ஒரு அறைகூவல். முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் எக்காரணத்தை கொண்டும் தெரிந்து கொண்டே கொடுமைக்காரர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடாது. இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. தெரிந்து கொண்டே ஒரு கொடுமைக்காரனோடு துணையாக இருந்தால், குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, லியு கவ்வியஹு, அந்த கொடுமைக்காரனை வலிமைப்படுத்துவதற்காக அவனுக்கு சப்போர்ட்டராக இருந்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான். எவ்வளவு கடுமையான ஹதீஸ் பாருங்க. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஒரு கொடுமைக்காரனுக்கு அவன் கொடுமைக்காரன் என்று தெரிந்து கொண்டே அவனுக்கு சப்போர்ட்டராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், அவன் ஒரு கொடுமைக்காரனுக்கு இவனு சப்போர்ட் பண்ணி இவனும் ஒரு கொடுமை செஞ்சுட்டான், அப்படி அல்ல. இவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இஸ்லாத்தை விட்டு இவன் வெளியேறிட்டான். அந்த அளவுக்கு மிக கடுமையான குற்றமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுமையாளர்களுக்கு சப்போர்ட்டராக இருப்பதை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை பிரபலமான தாபிஇ அறிஞர், தாபின்னு சொன்னானாக்கா சஹாபாக்களுக்கு அடுத்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு சமுதாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலகட்டம், சஹாபாக்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு சஹாபாக்களை பின்தொடர்ந்தவர்கள் தான் தாபிஈகள். சஹாபாக்களை தொடர்ந்தவர்கள்னு அர்த்தம். அந்த சமுதாயத்தை சரியாக சொன்னால் இஸ்லாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை முழுமைப்படுத்தின பிறகு மூன்றாவது தலைமுறை, இந்த மூன்றாவது தலைமுறையை சேர்ந்த அதா இப்னு அபி ரபாஹ் அப்படிங்கிறவர்கிட்ட ஒருத்தர் ஒரு செய்தி சொல்கிறார். என்னுடைய சகோதரன் பனு உமையா அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய கூஃபா நகரத்து கவர்னருடைய செயலாளராக இருக்கிறார். என்ன சொல்கிறாரு, என் கூட பிறந்தவன் கூஃபா நகரத்தினுடைய கவர்னருடைய சகோதரன் செயலாளராக இருக்கிறார். பனு உமையாக்களுடைய ஆட்சி, அந்த நேரத்தில் பனு உமையாக்களுடைய ஆட்சி ஒரு இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கலை, ஆனால் எல்லாம் முஸ்லீம்கள் தான், முஸ்லீம்களாக இருந்தாங்க. ஆட்சி என்பது இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கலை. இப்போ உதாரணமாக சவுதி எடுத்துக்கலாம். சவுதியில் இருக்கிறதெல்லாம் யார்? ஆட்சியாளர்களும் ஆளப்படுபவர்களும் எல்லாம் முஸ்லீம், ஆனால் அது ஒரு இஸ்லாமிய ஆட்சியாக இல்லை. சவுதியை ஒரு இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடாது, முஸ்லீம்களுடைய ஆட்சின்னு சொல்லலாம். அப்போ முஸ்லீம் ஆட்சிக்கும் இஸ்லாமிய ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்குது. அடிப்படையில் என்ன வித்தியாசம்? ஆட்சியாளர்கள் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவராக இருக்க வேண்டும். சவுதியில் ஆட்சியாளர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதில்லை. வாப்பாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு அடுத்தவன், தலைமுறையாக ஒரு குடும்பம் தான் ஆட்சி செய்து கொண்டு வருகிறது. இந்த ஆட்சியை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது மாதிரி நடவடிக்கைகளிலும் சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதிலும் சவுதி என்பது இஸ்லாமிய ஆட்சி முறையை விட்டு ரொம்ப விலகி போயிடுச்சு. இப்போ பனு உமையாக்குடைய ஆட்சியும் அப்படித்தான் இருந்துச்சு. பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருந்தார்கள், ஆட்சியாளர்களாகவும் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை நடத்தலை.
இப்போ அந்த இடத்துல சொல்கிறாரு, கூஃபா நகரத்தில் வந்து பனு உமையாக்களுடைய ஆட்சியின் கீழே ஒரு கவர்னர் இருக்கார். அந்த கவர்னருடைய செயலாளராக என் கூட பிறந்தவன் இருக்கிறான். அந்த ஆட்சியில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை இவர் வந்து ரெக்கார்டு பண்ணுறது தான் இவருடைய வேலை. நடைமுறைப்படுத்துறதுக்கு சட்டசபையில் எல்லாம் சில தீர்மானங்கள் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தீர்மானத்துக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. தீர்மானம் எடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இல்லை என் சகோதரன். ஆனால் எடுக்கப்படுகிற முடிவுகளை பதிவு செய்வாங்கள்ல சட்டசபையிலேயோ அல்லது ஆட்சி மன்றத்திலேயோ ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகிற பொழுது, ஒரு முடிவெடுக்கப்படுகிற பொழுது அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியுது இது இஸ்லாமிய ஆட்சி இல்லை, கொடுமைக்கார ஆட்சியாக இருக்குன்னு தெரியுது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவருடைய பணியை ராஜினாமா செஞ்சால் அவருடைய ஏழையாயிருவார், அவருடைய குடும்பம் வறுமையில் சிக்கிரும். எங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் தர்றீங்க? அதா இப்னு ரபாஹ் என்று சொல்லக்கூடிய தாபி அறிஞர்கிட்ட ஒருத்தர் வந்து இப்படி கேட்குறார். அதுக்கு பதிலாக அவர் இந்த வசனத்தை தான் ஓதினார். எந்த வசனம்? இன்றைக்கு நாம் எந்த வசனத்துக்கு விளக்கம் பார்த்துட்ருக்கிறோமோ அந்த வசனம் 28வது அத்தியாயத்தில் 17வது வசனமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய மூசா நபியினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு என்ன சொல்கிறாரு? நான் ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு துணையாக இருக்க மாட்டேன். ஃபலன் அகூன வஹீரன் லில் முஜ்ரிமீன், குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் நான் பக்கபலமாக இருக்க மாட்டேன், உடந்தையாக இருக்க மாட்டேன், உதவி ஒத்தாசை செய்பவனாக இருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மூசா நபியினுடைய இந்த வாக்குமூலத்தை தான் அதா இப்னு ரபாஹ் அந்த மனிதருக்கு எடுத்து சொன்னார். உன்னுடைய சகோதரர் அவர் விரும்பினால் தன்னுடைய பேனாவை தூக்கி எறிந்து விடட்டும், முடிவெடுக்கக்கூடிய அந்த வேலையை உதறிட்டுன்னு அர்த்தம். பேனாவை தூக்கி எறிஞ்சிட்டுன்னு சொன்னாக்கா வேலையை ராஜினாமா செய்யட்டும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான், ராசிக்கு உணவளிப்பவன் அல்லாஹ். அதனால் அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருப்பதாக இருந்தால் பணியை தூக்கி உதறிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி இன்னொரு செயலாளர் ஆமிர் ஷாபி அப்படிங்கிறட்ட வந்து அபு அம்ர் அவர்களே, சட்டங்களை எழுதி நடைமுறைப்படுத்துகிற பொறுப்பு தான் என்னோடது, முடிவெடுக்கிறது என்னுடைய பொறுப்பல்ல, எடுக்கப்படுகிற முடிவை நான் செயல்படுத்துவேன், அவர் பேனாவில் ரெக்கார்டு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இவர் என்ன சொல்கிறாரு? அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க, எந்த முடிவாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் அதை நடைமுறைப்படுத்துறது என்னுடைய வேலை. இந்த வகையில் எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கூடுமா என்று கேட்கும் பொழுது ஆமிர் ஷாபி சொல்லுவார், ஒரு நிரபராதி மரண தண்டனை விதிக்கப்பட்டு உங்களுடைய பேனாவின் மூலம் அது நடைமுறைப்படுத்தப்பட்டுடலாம். நீங்கள் முடிவெடுக்கலை, அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. ஒரு குற்றம் செய்யாத ஒரு நிரபராதிக்கு தூக்கு தண்டனைன்னு அவன் முடிவெடுக்கிறான். அப்போ அந்த தப்பான முடிவை நீங்கள் தானே செயல்படுத்துவீங்க. உங்களுடைய பேனாவின் மூலமாக அது நடைமுறைப்படுத்தப்படலாம், அல்லது ஒருவருடைய சொத்துக்கள் அநியாயமாக பறிக்கப்படலாம், அல்லது ஒருவருடைய வீட்டை இடிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டு அது உங்கள் பேனாவின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படலாம். அதனால் அந்த வேலையை ராஜினாமா பண்ணுறது தான் உங்களுக்கு உகந்ததுன்னு அவரும் இந்த வசனத்தை தான் ஓதி காட்டினார். இதை கேட்ட உடனே அந்த செயலாளர் சொன்னார், இன்று முதல் என்னுடைய பேனாவை பனு உமையாக்களுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பயன்படுத்த மாட்டேன். உடனே ஆமிர் ஷாபி சொன்னார், அப்படியானால் அல்லாஹும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்க மாட்டான், கொடுக்க வேண்டிய வகையில் உங்களுக்கு தந்துடுவான்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய புகாரா நகரத்தினுடைய மக்களுக்கு உணவு விநியோகம் செய்யும் பணியை லஹாக் அப்படிங்கிறவற்றை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவரிடத்தை அப்துல் ரஹ்மான் இப்னு மஸ்லமா என்பவரும் இதே மாதிரி தான் சொன்னார். உணவு வழங்கும் பணியை கூட ஒரு பொருட்டாக கருதலை, அதனை உதறி தள்ளிட்டார். இவர் ஒன்றும் சட்டத்தை போடுறதும் இல்லை, சட்டத்தை எழுதணும் இல்லை. மக்களுக்கு ரேஷன் கொடுக்கக்கூடிய பணி நல்ல பணி தான், கொடுமையை நடைமுறைப்படுத்துறதில்லை. ரேஷன் வழங்க கொண்டிருக்கக்கூடிய அதை கூட உதறி தள்ளிட்டார். அப்போ அவருடைய ஃப்ரெண்டு கேட்பார், இதில் என்ன தப்பு இருக்குது? மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பு தானே உங்களுடையது, அதையே நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய சட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு எந்த விஷயத்திலும் நான் உதவியாளனாக இருக்க விரும்பலை. இது பல தஃப்சீர்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரூஹுல் மஹானி என்று சொல்லக்கூடிய முக்கியமான தஃப்சீரில் இந்த சம்பவங்கள் வருகிறது. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கிறது. சொல்ல வருகிற செய்தி இதுதான்,
ஒரு கொடுமைக்கார ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சியின் கீழ் மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அநீதம் இழைக்கப்படுகிறது. அது வெளிப்படையாக தெரியவும் செய்கிறது. எல்லா முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத மக்களும் கூட ஆட்சியின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அப்போ இந்த ஆட்சியின் கீழே ஒரு முஸ்லிம் பணி எதுவாக இருந்தாலும் சரி அதை செய்யக்கூடாது. அந்த பணியை செய்வதிலிருந்து ராஜினாமா செய்துவிட வேண்டும். இதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய பாடமும் படிப்பினையுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி நிறைய செய்த விஷயம். அப்போது பாசிசத்தை எதிர்ப்பதற்கான அளவுகோல் என்பது கொடுமைக்கானது. யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அதை எதிர்ப்பதிலே ஒன்று சேர வேண்டும். எந்த வகையிலும் ஒத்துழைப்பாளராக இருக்கக்கூடாது. ஒத்துழைப்பாக இருக்கிறது இல்லை, மௌனமாக இருந்துடலாமான மௌனமாகவும் இருக்கக்கூடாது. அதை எதிர்த்து கிளர்ச்சி செய்து தான் ஆக வேண்டும். அந்த கொடுமைக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய அளவுக்கு முஸ்லிம்கள் ஒன்று திரள வேண்டும். மூசா நபியினுடைய இந்த செய்தி அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்பது அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியும். ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சியை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே குஜராத் என்கிற ஒரு மாநிலத்தில் ஆட்சியை கையில் கொடுத்ததனுடைய விளைவாக எப்பேற்பட்ட இழப்புகளை நாட்டு மக்களும் முஸ்லிம்களும் மாநில மக்களும் முஸ்லிம்களும் அனுபவித்தார்கள். 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த மாதிரியான மிகப்பெரிய கொடுமைகள்லாம் குஜராத் என்கிற தனி மாநிலத்தில் நடந்துச்சு. அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய செயல் திட்டம் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. சாம்பிளாக ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற பொழுதும் புரிஞ்சிச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சியில் கையில் எடுத்த பிறகு அவருடைய கொடுமைகள் அந்த அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி, அதிகாரத்தினுடைய வலிமைக்கு தகுந்த மாதிரி பெரிய அளவுக்கு போச்சு. 1 அல்ல, 2 அல்ல, 100 அல்ல, ஆயிரக்கணக்கான குற்றங்கள். அவர்கள் இருப்பவர்களெல்லாம் குற்றவாளிகள், கிரிமினல் குற்றவாளிகள். அவங்க செஞ்ச குற்றங்கள் சாதாரண மனுஷன் செய்யக்கூடிய குற்றமே கொடுமையான விளைவை ஏற்படுத்தும். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய கொடுமைகள் சொல்லவே வேண்டியதில்லை. அவர்களுடைய கொடுமைகள் ஒவ்வொன்றாக ஆரம்பித்து இப்போ அது எங்கே வந்து நிற்கிறது? ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய இருக்கக்கூடிய ஒரே உரிமை, எல்லா உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் ஓட்டு உரிமை, அந்த ஓட்டு உரிமையை கூட திருடி விட்டார்கள். எலெக்ஷன் கமிஷன் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்தையே கைக்குள் போட்டுக்கொண்டு, தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் யார்? அமித்ஷா என்பவருடைய முன்னாள் செயலாளர். அப்போ அந்த ஆள் என்ன செய்வான்? அவருடைய அஜெண்டாவைத்தான் செயல்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கு நாடு முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளுக்கு மத்தியிலே இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு கேவலமாக பார்க்கப்படுகிறது, விமர்சனம் செய்யப்படுகிறது. இந்த மாதிரி கொடுமையினுடைய ஒரு உச்சகட்டம். இப்போ ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் எப்பேற்பட்ட கொடுமைக்கார ஆட்சி இருந்துச்சோ அதற்கு சமமான அல்லது அதைவிட அதிகமான கொடுமைகள் நடைபெறக்கூடிய, குடிமக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய, குடிமக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கக்கூடிய, உயிர் உடைமைகளை பறிக்கக்கூடிய ஒரு கொடுமைக்கார ஆட்சிங்கிறவர் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இதை பார்த்துட்டு சப்போர்ட்டாக இருக்கிறது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்தில் ஏதாவது ஒரு பதவியை ராஜினாமா செய்வது மட்டுமல்ல, இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு இந்தியர்களாக, இஸ்லாமியர்களாக முஸ்லிம்கள் கிளர்ந்தெழ வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதையும் மூசா நபியினுடைய இந்த வாக்கு மூலம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இது விஷயமாக நிறைய செய்திகள் இருக்கின்றன. வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை குறித்து விவரமாக தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்ட விஷயத்தின் அடிப்படையிலே இது மாதிரியான விஷயங்களிலே விழிப்புணர்வோடு இருப்போம். மக்களுக்கும் இதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்கான வாய்ப்பை நிறைவாக தந்தருள்வானாக. நம்முடைய இந்திய நாட்டிற்கு சுதந்திரமான, அமைதியான, நிம்மதியான ஒரு ஆட்சி முறையையும் வாழ்க்கை முறையையும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.